ஒரு அற்ப நாய்க்காக தன்னோட தீவிர பக்தன் கிட்டயே சிவபெருமான் நேரடியா யுத்தம் செஞ்சிருக்காருன்னு சொன்னான். நிச்சயமா நம்பவே முடியாதுல உங்களால. ஆனா இந்த காணொளியை பார்த்ததுக்கு அப்புறம் நம்பாம இருக்கவே மாட்டீங்க. ஒரு நாய்க்காக யுத்தமும் செஞ்சு யுத்தம் முடிஞ்ச கையோட அந்த நாயை தன்னோட வாகனமாவும் மாத்திக்கிட்ட எல்லாம் வல்ல ஈசனின் கதையை இந்த குறுங்காணொளி விளக்கும். சாதாரண நாய் ஒன்று ஒரு முறை சிவனிடம் நேரடியாக வணங்கி கேட்டது, மனிதர்களால் மட்டும்தான் உங்களை உணர முடியுமா? என்னை போன்ற ஜீவராசிகளால் தங்களை உணர முடியாதா எம்பெருமானே? சிவனை வீழ்த்தும் ஒரே ஆயுதம் பக்திதானே? அந்த ஆயுதத்தை கையிலேந்தி வந்த நாயிடம் மனம் நெகிழ்ந்து சரணடைந்து போனார் சிவபெருமான். அதற்கு வேதங்களை கேட்டு அறியும் திறனை வழங்கி, இனி உன்னாலும் சிவவேதங்களை உணர முடியும் என்று கூறி மறைந்தார். அந்த நாயோ மகிழ்ச்சியில் தட்சன் நடத்திய மகா சிவ யாகத்திற்கு சென்றது. ஈசனுக்காக பக்தியோடுதான் நடத்தும் யாகத்தில் சொற்ப நாய் ஒன்று வந்தது. தட்சனுக்கு கோபத்தை ஏற்படுத்தியது. தட்சன் அந்த நாயை அடித்து விரட்டினான். என்னை நாடி வந்தவரை என்றும் நான் கைவிட மாட்டேன் என்ற கொள்கை கொண்ட சிவனோ இந்த நிகழ்வை கண்டு கோபம் கொண்டு கால பைரவராக தட்சன் முன் தோன்றி போர் புரிந்தார். அற்ப உயிரான எனக்காக உன்னுடைய பக்தனிடமே போர் செய்து என்னை காத்தருளினாயே, என் அப்பனே என்று மனம் உருகி கண்ணீர் வடித்தது அந்த நாய். கால பைரவராக காட்சி அளித்த சிவன், இனி நீ சிவ வேதங்களை கேட்க எங்கும் செல்ல வேண்டாம். என்னுடைய வாகனமாய் என் உடனேயே இருப்பாயாக. உன்னை தேடி வந்தே அனைவரும் வேதங்களை துதிப்பார்கள். இனி நீயே என் சாயல், நீ இன்றி நான் இல்லை என்று வரத்தினை வழங்கி இந்த நாயையே தன் வாகனமாக கொண்டு வலம் வந்து கொண்டிருக்கிறார் கால பைரவர்.